ஏங்க, நம்ம சத்யாவோட பிரச்சனைனால அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சிட்டு இருந்தோம் இப்போ கொஞ்ச நாளாவே. அதனால் அந்த பாட்டி தாத்தா இருக்காங்களா, அவங்க 2 பேர்த்த நம்ம ரொம்ப நாளாக பார்க்கவே இல்லையே, அவங்கள போய் பார்த்துட்டு போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் மீனா, நானும் மனசில் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் என்கிட்ட சொல்ல மறந்துட்டேன். ஆனால் அன்னைக்கு நான் திருப்பதியிலேருந்து வந்தேன்ல, அப்போ நான் உங்கள் வீட்டுக்கு வந்துட்டு இருக்கும்போது ரோட்டில் வந்து அந்த தாத்தா பாட்டியை பார்த்தேன். அவங்களுக்கு வந்து திருப்பதி பிரசாதத்தை கொடுத்துட்டு தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லி முத்து சொல்கிறாரு. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லி மீனா கேட்கும். ஆமாம் அப்படின்னு சொல்கிறாரு. சரிவா, நம்ம போகிற வழியில் ஒரு எட்டு பார்த்துட்டு போவோம் அப்படின்னு சொல்லி முத்து சொல்கிறாரு. அவங்களுக்கு ஏதாவது ஹோட்டலில் நல்லா சாப்பாடு வாங்கிக்கலாங்க அப்படின்னு சொல்லி மீனா சொல்கிறாங்க. சரிவா, வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த தாத்தா பாட்டிக்கு சாப்பாடு வாங்கிட்டு அங்கே போகிறாங்க. அங்கே போனால் தாத்தா பாட்டி வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. எங்கள் முத்து மீனாவையும் பார்த்தோன்னா ரொம்ப சந்தோஷம் ஆயிடுது. வாமா மீனா, வாப்பா முத்து அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. நல்லா இருக்கீங்களா தாத்தா, நல்லா இருக்கீங்களா பாட்டி அப்படின்னு சொல்லி 2 பேரும் கேட்குறாங்க. எங்களுக்கு என்னப்பா, உங்களோட புண்ணியத்தில் நாங்கள் நல்லா இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்ன நீங்கள் பெரிய வார்த்தையெல்லாம் சொல்கிறீங்க, நீங்கள் தான் எங்களுக்கு பெரியவங்க, நீங்கள் தான் எங்களை ஆசீர்வாதம் பண்ணணும், இப்படியெல்லாம் நீங்கள் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்னப்பா, எங்களையும் மதிச்சு எங்ககிட்ட அனுசரணையாக பேசுகிற 2 பேர் நீங்கள் தான், உங்களால தான் நாங்கள் இப்போ சந்தோஷமாக இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி சரி, அதெல்லாம் பரவாயில்ல, எப்படி இருக்கீங்க, வேலையில் எப்படி போகுது அப்படின்னு சொல்லி முத்து கேட்குறாரு. ஓ நல்லா தான் போயிட்டு இருக்குதுப்பா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், நீங்கள் எப்போ வருவீங்கன்னு சொல்லி நாங்கள் காத்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாத்தா சொல்கிறாரு. ஆமாம் மீனா அப்படின்னு சொல்லி அந்த பாட்டியும் சொல்கிறாங்க. என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க 2 பேரும். உங்களுக்கு தெரிஞ்ச யாரோ ஒருத்தங்க வந்து உங்களுக்கு கெடுதல் பண்ண நினைக்கிறாங்கப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்ன பாட்டி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி மீனா கேட்கவும். ஆமாம்மா மீனா, ஒரு 2-3 நாள் முன்னால் வந்து 2 பிள்ளைங்க வந்து வந்தாங்கம்மா வண்டியில். அதில் ஒரு பொண்ணு செருப்பு பிஞ்சு போச்சுன்னு சொல்லி செருப்பு தைக்கிறதுக்கு தான் என்கிட்ட வந்தாங்க. அவங்க வந்து முத்து மீனான்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் மீனான்னு சொல்லி பேசினாங்க. சரி வேற யாரோ பற்றி பேசுவாங்க போல இருக்குது அப்படின்னு சொல்லி நினச்சோம். ஆனால் முத்து மீனான்னு சொல்லியே பேசவும் தான் எங்களுக்கு சந்தேகம் வந்தது. அதனால நாங்கள் ஒன்றும் கண்டுக்காத மாதிரி அப்படியே அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு கேட்டுக்கிட்டு இருந்தோம். அப்போ அதில் ஒரு பொண்ணு வந்து சொல்லுச்சு, மீனாவும் முத்துவும் ரொம்ப நல்லவங்க, எதுக்கடி இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி ஒரு பொண்ணு சொல்லுச்சு. அந்த முத்துவும் மீனாவும் எனக்கு ரொம்ப குடைச்சல் கொடுத்துட்டே இருக்காங்க. அவங்க 2 பேரும் வீட்டில் இருந்தால் எனக்கு நிம்மதியே இருக்காது. நான் என்ன பேசினாலும் அந்த மீனா வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சி பேசுகிறா அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி அந்த பாட்டி சொல்கிறாங்க. எனக்கு என்னமோ அந்த பேசின பொண்ணு வந்து உங்கள் வீட்டில் இருக்கிற பொண்ணா இல்லை உங்கள் சொந்தக்கார பொண்ணா அப்படிங்கிற மாதிரி தெரியுது. யாருப்பா அது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. யாரை சொல்கிறீங்க பாட்டி, எங்களுக்கு யாரை நீங்கள் சொல்கிறீங்கன்னே தெரியலையே. சரி வந்தவங்க பேர் என்னன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி முத்து கேட்குறாரு. அந்த பொண்ணுங்களை ஒரு பொண்ணு ஹைட்டாக சிவப்பாக இருந்தது, இன்னொரு பொண்ணு கொஞ்சம் குட்டையாக சிவப்பாக இருந்ததுப்பா. அந்த வந்த பொண்ணு வந்து ஒரு பொண்ணு கல்யாணம் ஆன பொண்ணு, இன்னொரு பொண்ணு கல்யாணம் ஆகலையாட்டிருக்குது. ஒரு புள்ள பேர் வந்து அந்த பேர் என்னம்மா அப்படின்னு சொல்லி அந்த தாத்தா வந்து அந்த பாட்டிக்கிட்ட கேட்குறாங்க. அந்த ஒரு பொண்ணு பேர் வந்து ஏதோ வித்யா அப்படின்னு என்னமோ சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னொரு பொண்ணு பேர் என்னமோ ராகினியும் என்னமோ சொல்லிட்டு இருந்தாங்கப்பா, எங்களுக்கு சரியா தெரியல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. வித்யாவா, என்ன பாட்டி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்குறாங்க. ஆமாம்மா அப்படிதான் சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லவும், வித்யா ராகினின்னு சொல்கிறாங்களேங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, ரோஹிணி தான் அப்படி ராகினின்னு சொல்கிறாங்களோ அப்படின்னு சொல்லி முத்து சொல்லவும், அப்படியே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி வேற என்ன பாட்டி பேசிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து கேட்குறாரு. அதாப்பா என்னமோ மீனாவோட தம்பிக்கு ஏதோ பிரச்சனை போல இருக்குது, அந்த பிரச்சனையை வந்து அவங்க தான் பண்ணின மாதிரி அவங்க பேசிக்கிட்டாங்க. அதை வச்சு மீனாவோட அத்தை வந்து மீனாவை வீட்டு விட்டு வெளியே அனுப்பிடுவாங்க, அப்போதான் எனக்கு சந்தோஷம் அப்படின்னு சொல்லி கூட நின்றுட்டு இருந்த பொண்ணு பேசிட்டு இருந்ததுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி சொல்கிறாங்க. அப்புறம் இன்னும் வேறு என்னமோலாம் பேசிகிட்டு இருந்தாங்கப்பா, எங்களுக்கு அது ஒன்றுமே புரியல. யாரோ வந்து கூட நின்றுட்டு இருந்த அந்த ராகினிங்கிற பொண்ணு இருக்குல்ல, அந்த பொண்ணை வந்து யாரோ மிரட்டுறாங்களாமா, 2 லட்ச ரூபா பணம் வேறு கேட்குறாங்களாமா, அந்த பணத்துக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி வேறு பேசிகிட்டு இருந்தாங்கப்பா. கூட நின்றுட்டு இருந்த அந்த வித்யாங்கிற பொண்ணு வந்து, நீ எத்தனை நாளைக்கு இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருப்ப அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அந்த பொண்ணு வந்துட்டு, என்னோடய வாழ்க்கையை காப்பாற்றிக்கணும் அப்படின்னா நான் அதை செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்லுச்சுப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் அவங்க பேசுனது வச்சு பார்க்கும்போது உங்கள் 2 பேர்த்தையும் அவங்களுக்கு பிடிக்கலங்கிறது நல்லா தெரியுது. உங்கள் 2 பேர்த்தையும் நீங்கள் வீட்லேயே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க, கொஞ்சம் பார்த்து நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்கப்பா அப்படின்னு சொல்லி அந்த தாத்தா சொல்கிறாரு. அதை கேட்டோன்னே முத்துவுக்கு மீனாவுக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுது. ஏங்க, இவங்க இந்த வித்யாவையும் ரோஹிணி பற்றி தான் சொல்கிறாங்களோ அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அதான் வெட்ட வெளிச்சமாயிருச்சே, அதான் வித்யான்னு கரெக்டாக சொல்லிட்டாங்களே, அப்போ ராகினின்னு சொல்கிறாங்கன்னா அவங்க பேர் சொல்ல தெரியாமல் தான் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, சரி இரு எதுக்கு ஃபோட்டோ காமிச்சு கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, வித்யாவோட ஃபோட்டோ தான் நம்மக்கிட்ட இல்லையே அப்படின்னு சொல்லும்போது, ஏன் இல்லை, அதான் அந்த ஃபங்க்ஷனில் எடுத்த ஃபோட்டோலாம் நிறைய இருக்குதுல்ல, இரு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை பார்க்குறாங்க. ஏங்க உங்கள் ஃபோன் தான் உடஞ்சிருச்சல, நம்ம புது ஃபோன் வாங்கியிருக்கோம், எப்படி இதில் ஃபோட்டோ இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லவும், அந்த பார்லரமோட ஃபோட்டோ என் ஃபோனில் இருக்குது, இரு நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து அந்த ரோஹினியோட ஃபோட்டோ காமிக்கிறாரு. பாட்டி இங்கே பாருங்கள் தாத்தா, வந்த 2 பொண்ணுங்களில் இந்த ஃபோட்டோவில் இருக்கிற யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும். ஆமாப்பா இந்த பொண்ணு தான் வந்து உங்கள் 2 பேர்த்த பற்றி இதாக பேசிகிட்டு இருந்துச்சு. கூட நின்றுட்டு இருந்த பொண்ணு தான் வந்து பேர் தான் வித்யா. அந்த பொண்ணு கொஞ்சம் நல்ல பொண்ணு மாதிரி தான் தெரிஞ்சிச்சு, ஆனால் அந்த பொண்ணு கூட சேர்ந்துட்டு தான் இந்த பொண்ணு ஏதோ பண்ணது போல இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி பாட்டி, எங்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயத்தை நீங்கள் சொல்லியிருக்கீங்க, உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னம்மா இது, உங்கள் 2 பேருக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோன்னு சொல்லி 2-3 நாளாக நீங்கள் வருவீங்கன்னு பார்த்துக்கிட்டு இருந்தோம், எப்படிதான் சொல்கிறது இந்த விஷயத்தை அப்படின்னு சொல்லி தவிச்சிக்கிட்டு இருந்தோம். நல்ல வேலை இப்போ நீங்கள் வந்தீங்க, பார்த்து ஜாக்கிரதையாக இருங்க 2 பேரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உங்களை மாதிரி பெரியவங்களோட ஆசீர்வாதம் எங்களுக்கு இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு எதுவுமே ஆகாது, நாங்கள் பார்த்துக்குறோம், வந்து சாப்பிடுங்க, நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிப்பா பார்த்து போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாத்தாவும் பாட்டியும் அவங்க கிட்ட சொல்கிறாங்க. சரி பாட்டி, சரி கிளம்புறோம் தாத்தா, வரோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேர் கிளம்புறாங்க. என்னங்க இது இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்க, எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு உங்கள் ஃபோனை திருடி சத்யாவோட வீடியோவை ரிலீஸ் பண்ணி சத்யாவை மாட்டி விட்டது வந்து இந்த ரோஹிணி தானா அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்குறாங்க. அதான் வெட்ட வெளிச்சம் ஆயிடுச்சுல்ல, இப்போ தான் நான் யோசிச்சு பார்க்குறேன்,
நம்ம வீட்டில் கொலு ஃபங்க்ஷன் நடக்கும்போதுலேருந்து அப்புறம் 2-3 இடத்துலேயே வந்து அந்த வித்யா வந்து என்னோட ஃபோனை எடுக்கிறக்கே நிறைய தடவை ட்ரை பண்ணுச்சு. அது எதாச்சும் நடந்த மாதிரி நான் நினச்சேன். அந்த பார்லர் அம்மாக்கு வேண்டி தான் அந்த வித்யா அந்த வேலை பார்த்துருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு. எப்படிங்க சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் அம்மா வந்து ஒரு தடவை உட்காந்து பாட்டு பாடிட்டு இருந்தாங்கல்ல, அப்போவும் நம்ம எந்திரிச்சு சாமி கும்பிட்றதுக்கு போகும்போது கீழே வச்சிருந்த ஃபோனை வந்து கரெக்டாக அந்த வித்யா எடுத்துருச்சு. நான் வந்து கரெக்டாக வாங்கிட்டேன். ரெண்டாவது அதே மாதிரி கோலாட்டம் ஆடிட்டு இருக்கும்போது வீடியோ எடுக்கும்போது என் ஃபோனை வாங்குச்சு வீடியோ எடுக்கிறதுக்கு. அப்போ வாங்கின ஃபோனை தூக்கிட்டு எங்கேயோ போயிடுச்சு. அப்போ நம்ம கிச்சனுக்குள்ளே ஒரு தடவை ஓடி போனோம்ல, ஞாபகம் இருக்கா? அப்போ வந்து அந்த பார்லர் அம்மா ஃபோனை தான் பார்த்து ஏதோ தொலாவிக்கிட்டு இருந்தது. அப்போ அந்த வீடியோ தான் அது தொலாவிட்டு இருந்திருக்கும் போல இருக்குது. அப்போ தான் கரெக்டாக நீ ஓடி வந்தபோது நீ வந்து பார்லர் அம்மா மேலே இடிச்சதுனால பார்லர் அம்மா கையில் இருந்த ஃபோன் கீழே விழுந்து என் ஃபோன் உடஞ்சு போச்சு. உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி முத்து கேட்குறாரு. ஆமாங்க அப்படின்னு சொல்லி மீனா சொல்லவும், அப்படின்னா என் ஃபோனில் அந்த வீடியோ இருக்கிற விஷயம் வந்து அந்த பார்லர் அம்மாக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி முத்து சொல்கிறாரு. ஆமாங்க, அதனால தான் போல இருக்குது. அப்படின்னா உங்கள் ஃபோனை எப்போ எடுத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லவும், அந்த ஓடுகால் இந்த பார்ட்டி அரேஞ்ச் பண்ணார்ல, ஒருவேளை அந்த பார்ட்டிக்கு போயிட்டு திரும்பி வரும்போதே ஃபோன் எடுத்துட்டாங்களா, இல்லை வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா குடிச்சிட்டு வந்தீங்கன்னு சொல்லி அப்பா வீட்டுக்குள்ள விட மாட்டேன்ட்டாருல்ல, அதுக்கப்புறம் நாங்கள் வெளியே படுத்து தூங்கிட்டோம்ல, அந்த கேப்பில் அந்த பார்லர் அம்மா திருடிருச்சா என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு. உடனே மீனா வந்துட்டு, ஏங்க எனக்கு என்னமோ இந்த ஃபோனை திருடுறதுக்காகவே அவங்க உங்களை அந்த பார்ட்டிக்கு வர வச்ச மாதிரியும் குடிக்க வச்ச மாதிரியும் எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லி மீனா சொல்கிறாங்க. அப்படின்னா ஆனால் இந்த வித்யா வந்து இந்த மாதிரி பண்ணுவாங்கன்னு சொல்லி நினைக்கவே இல்லைங்க நான் அப்படின்னு சொல்லி மீனா சொல்கிறாங்க. யாருக்கு தெரியும், அந்த வித்யா வந்து அந்த பார்லரோட ஃப்ரெண்டு தானே, ஃப்ரெண்டுக்கு வேண்டி ஹெல்ப் பண்ணுறதுக்காக பண்ணியிருப்பாங்க. சரிவா, என்னானாலும் சரி பரவாயில்ல, இன்னைக்கு அந்த வித்யாவோட வீட்டுக்கு போய் நம்ம பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அந்த வித்யாவோட வீட்டுக்கு கிளம்புறாங்க. வித்யாவோட வீட்டுக்கு போய் அந்த ஃபோன் எடுத்தது அவங்க தான் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருவாங்களா, இல்லை வித்யா ஒத்துக்குவாங்களா, இல்லை எனக்கு விஷயமே தெரியாது அப்படின்னு சொல்லி மழுப்புவாங்களான்னு சொல்லி நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.